சென்னை மாநகராட்சியில் இருக்கக்கூடிய மண்டலம் 5 மற்றும் 6 உள்ளிட்ட 2 மண்டலங்களில் தனியார் மையத்தை கைவிட வலியுறுத்தி தூய்மை பணியாளர்கள் கடந்த 13 நாட்களாக தொடர் போராட்டத்தை ரிப்பன் மாளிகை வெளியே ஈடுபட்டு வந்தனர். இந்த நிலையில சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் இங்க போராட்டம் நடைபெற்றவர்களை அப்புறப்படுத்த வேண்டும் என்கின்ற சென்னை உயர்நீதிமன்ற அந்த அறிவுறுத்தலுக்கு உத்தரவு பெற தற்பொழுது இங்க போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த அந்த தூய்மை பணியாளர்களை காவல்துறையினர் தற்பொழுது குண்டுக்கட்டாக கைது செய்திருக்கிறார்கள். தொடர்ச்சியாகவே இந்த நீதிமன்ற உத்தரவுக்கு பிறகாகவே தொடர்ச்சியாக இங்கே ரிப்பன் மாளிகையில் அமைச்சர்கள் சேகர்பாபு மற்றும் கேநீரை தலைமையில பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்றது. கிட்டத்தட்ட 10 கட்ட மேலாக நடைபெற்ற பேச்சுவார்த்தையில உடன்பாடு எட்டாத நிலையில இறுதியாக இவர்களை கைது செய்யப்படுவதற்கு முன்பாக கூட சென்னை ரிப்பன் மாளிகையில அமைச்சர் சேகர்பாபு, பெருநகர சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா தலைமையில ஒரு ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெற்றது. அந்த ஆலோசனை கூட்டத்தில் என்ன சொல்லப்பட்டதுன்னா, நீங்கள் கலைந்து சென்று ராஜரத்ன மைதானம் அருகே நீங்கள் போராடுங்கள், உங்களுடைய கோரிக்கைகள் குறித்து மீண்டும் பேசி ஆலோசிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில இங்க ரிப்பன் மாளிகையில அமைச்சர் சேகர்பாபு தலைமையில் மற்றும் மேயர் பிரியா தலைமையில் நடைபெற்ற அந்த ஆலோசனை கூட்டம் முடிந்து அவர்கள் இருவரும் புறப்பட்ட சிறிது நேரத்திலேயே தற்பொழுது தூய்மை பணியாளர்கள் காவல்துறையால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ச்சியாகவே இந்த அறிவிப்பு சென்னை உயர்நீதிமன்ற அறிவிப்புக்கு பிறகாகவே எங்கள் உயிரே போனாலும் நாங்கள் இங்கிருந்து கலைந்து செல்ல மாட்டோம், இந்த தூய்மை பணியாளர்கள் தொடர்ந்து உறுதியாக கூறி வந்த நிலையில தற்பொழுது இரவோடு இரவாக குண்டுக்கட்டாக காவல்துறை தற்பொழுது இந்த தூய்மை பணியாளர்களை கைது செய்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 15க்கும் மேற்பட்ட அரசு பேருந்துகள் மூலியமாக தனித்தனியாக இந்த தூய்மை பணியாளர்கள் தற்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இங்கே இந்த ரிப்பன் மாளிகையில தற்பொழுது தூய்மை பணியாளர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அடுத்த கட்டமாக இவர்களை எங்கே அழைத்து செல்ல போகிறார்கள் என்பதுதான் அடுத்த கேள்வியாக இருக்கிறது. ஏன்னா இவங்க மீண்டும் ஒன்னாக வைத்து அந்த மண்டபத்தில் வைக்க போகிறார், அப்படி இல்லை அப்படின்னா ராஜரத்ன மைதானம் ஏற்கனவே நீதிமன்றம் தெரிவித்தது போலவே ராஜரத்ன மைதானத்தின் அருகே இவர்களை கொண்டு செல்ல போகிறார்களா என்பதுதான் அடுத்த கேள்வியாக இருக்கிறது. அதாவது பணி நிரந்தரம் வேண்டும், தனியார் மையத்தை கைவிட வேண்டும் என தொடர்ச்சியாகவே இந்த ரிப்பன் மாளிகை வெளியே அறவழியில் போராடி வந்த தூய்மை பணியாளர்களை காவல்துறை தற்பொழுது குண்டுக்கட்டாக கைது செய்திருக்கிறது. பல்வேறு அரசியல் கட்சிகள் நேரடியாகவே இந்த தூய்மை பணியாளர்களுக்கு அதிமுக, பாஜக, தேமுதிக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள், தாவேக கட்சி உட்பட பல கட்சிகள் நேரடியாக கருத்து இந்த தூய்மை பணியாளர்களுக்கு ஒரு ஆதரவாக பேசிய நிலையில் தற்பொழுது அமைச்சருடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில எந்த விதமான உடன்பாடு எட்டாத ஒரு சூழலும், அதே போல இந்த உயர்நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் தற்பொழுது இங்கே 13வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த தூய்மை பணியாளர்களை காவல்துறையினர் குண்டுக்கட்டாக கைது செய்திருக்கிறார்கள். கைது செய்வதற்கு சிறிது நேரத்துக்கு முன்பாக காவல்துறையினர் அவர்களுடைய அந்த ரோந்து வாகனத்தின் மூலியமாக நீதிமன்றம் உங்களை இங்கிருந்து அப்புறப்படுத்த உத்தரவிட்டிருக்கிறது, மீண்டும் நீங்கள் போராட்டம் நடத்த வேண்டும் என்றால் உரிய காவல்துறை அனுமதி பெற்று இந்த இடத்துல நீங்க போராட்டம் நடத்தணும், இல்லைன்னா உங்களை கைது செய்ய போகிறோம் அப்படின்னு ஒரு சில நிமிடம் முன்பாக கூறிய நிலையில வலுக்கட்டாயமாக தற்பொழுது காவலர்கள் வைத்து இந்த தூய்மை பணியாளர்களை கைது செய்திருக்கிறார்கள். கைது செய்திருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்களை தனித்தனியாக கொண்டு மண்டபத்தில் அடைக்கப் போகிறார்களா அல்லது சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவின் அடிப்படையில இங்க எழும்பூர்ல இருக்கக்கூடிய ராஜரத்ன மைதானத்துல அவர்களை கொண்டு செல்ல போகிறார்களா என்பதுதான் அடுத்த கேள்வியாக இருக்கிறது. தற்பொழுது இந்த ரிப்பன் மாளிகை வெளியே 13வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த தூய்மை பணியாளர்கள் அனைவருமே தற்பொழுது காவல்துறையால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் 13 நாளாக இந்த ரிப்பன் மாளிகை வெளியே இருக்கக்கூடிய அந்த நடைபாதையில கூடாரம் அமைத்துதான் அவர்கள் இந்த 13 நாட்களாக போராட்டத்தை முன்னெடுத்து வந்தனர். அப்போ அவங்க கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. அடுத்த நிமிடத்திலேயே அவங்க தங்கியிருந்த அந்த கூடாரமாக அமைத்திருந்த அந்த கூடாரத்தை தற்பொழுது காவல்துறையினர் அப்புறப்படுத்தி வருகிறார்கள். மீண்டும் அந்த கூடாரத்தை அவர்கள் பயன்படுத்த முடியாத அளவிற்கு அவர்கள் அங்கு இருக்கக்கூடிய அந்த 13 நாட்களாக அவர் கூடாரம் அமைத்து வெயில் மழை பாராமல் அவர்கள் தொடர்ச்சியாக ஒரு அறவழியில போராட்டத்தை முன்னெடுத்தனர். அந்த கூடாரத்தை கலைக்கக்கூடிய பணிகளில் தற்பொழுது காவல்துறை ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார். கிட்டத்தட்ட ஒரு 20க்கும் மேற்பட்ட அரசு பேருந்துகளை கொண்டு தற்பொழுது தூய்மை பணியாளர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அடுத்த கட்டமாக தூய்மை பணியாளர்களுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கும், மக்கள் இதனை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அரசு நிச்சயமாக இதற்கு பதில் சொல்லியே ஆக வேண்டும். காவல்துறைக்கு எதிராகவும், மேயருக்கு எதிராகவும், தமிழக அரசுக்கு எதிராகவும் பல்வேறு கோஷங்களை தூய்மை பணியாளர்களை எழுப்பியிருந்த ஒரு பெண் மயக்கமடைந்திருக்கிறார். காவல்துறையினர் தூய்மை பணியாளர்களை கைது செய்யும் போது ஒரு பெண் தூய்மை பணியாளர் மயக்கமடைந்திருக்கிறார். அந்த உடன் பணியாற்றக்கூடிய சக தூய்மை பணியாளர்கள் மயக்கமடைந்த பெண்ணுக்கு தண்ணீர் தெளித்து அவரை ஆசுவாசப்படுத்தி கொண்டிருக்கும் பொழுதே அந்த மயக்கமடைந்த தூய்மை பணியாளர்களையும் குண்டுகட்டாக பேருந்தில் ஏற்றிருக்கிறார்கள் காவல்துறையினர். தொடர்ச்சியாகவே 2 கோரிக்கை, பணி நிரந்தரத்தை நாங்கள் நீதிமன்றத்தில் பார்த்துக் கொள்கிறோம்,
எங்களுக்கு கடந்த 31ஆம் தேதிக்கு முன்பாக நாங்கள் என்ன பணியில் வேலைக்கு செய்தோமோ அந்த பணியை எங்களுக்கு கொடுங்கள், நாங்கள் உடனடியாக வேலைக்கு செல்கிறோம் என்பதுதான் தூய்மை பணியாளர்களுடைய பிரதான கோரிக்கையாக இருந்தது. பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தையில உடன்பாடு எட்டாத நிலையில தற்பொழுது சென்னை உயர்நீதிமன்றம் கொடுத்த அந்த உத்தரவின் அடிப்படையில இந்த தூய்மை பணியாளர்கள் தற்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட அரசு பேருந்துகள், 800க்கும் மேற்பட்ட காவலர்களை கொண்டு இங்கு இந்த தூய்மை பணியாளர்களை குண்டுக்கட்டாக தற்பொழுது இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட தூய்மை பணியாளர்கள் அனைவருமே தற்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட ஒரு 15 பேருந்துகளுக்கு மேலாக கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்களை அடுத்த கட்டமாக காவலர்கள் எங்கே கொண்டு செல்ல போகிறார்கள் என்பதுதான் அடுத்த கேள்வியாக இருக்கிறது. இப்பொழுது அந்த தூய்மை பணியாளர்கள் தங்கியிருந்த அந்த கூடாரங்கள் முழுவதுமே தற்பொழுது காவல்துறையால் அப்புறப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதே போல இன்று இரவு முதலே இந்த ரிப்பன் மாளிகைகளுக்கு வெளியே மீண்டும் அந்த தூய்மை பணியாளர்கள் இந்த இடத்துல வந்து போராட்டத்தில் மற்ற மண்டலங்கள்ல இருந்து, சென்னையில மொத்தம் 15 மண்டலங்கள் இருக்கிறது. 5-6 மண்டலத்தை சேர்ந்த தூய்மை பணியாளர்கள் தான் இத்தனை நாள 13 நாட்களாக போராட்டத்தை முன்னெடுத்தனர். மற்ற மண்டலத்தை சேர்ந்த தூய்மை பணியாளர்களோ அல்லது வேற எந்த ஒரு அமைப்போ அரசியல் கட்சிகளோ ரிப்பன் மாளிகை வெளியே போராட்டத்தை முன்னெடுக்க கூடாது என்பதற்காக தற்பொழுது இந்த தூய்மை பணியாளர்கள் முழுவதுமாகவே கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். அவர்கள் அமைத்த அந்த கூடாரமும் கலைக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகாக ரிப்பன் மாளிகை வெளியே இருக்கக்கூடிய அந்த வளாகம் முழுவதுமே தடுப்புகள் அமைக்கப்பட்டு காவலர்கள் தொடர்ச்சியாக பாதுகாப்பு பணியில ஈடுபட இருக்கிறாங்க. ஏன்னா இப்ப நாளை தினம் வந்து சுதந்திர தினம் கொண்டாடப்பட இருக்கக்கூடிய நிலையில எந்த விதமான அரசியல் கட்சிகளோ வேறு விதமான ஒரு யாரும் போராட்ட குழுவோ வந்து இந்த இடத்துல போராட்டத்தில் ஈடுபடக்கூடாது என்பதற்காக இந்த இடத்துல தடுப்புகள் வைத்து காவலர்கள் இன்று இரவு முதலே தற்பொழுது தொடர்ச்சியாக பாதுகாப்பு பணியில் ஈடுபட இருக்கிறார்கள். 13 நாட்களாக பணி நிரந்தரம் தனியார் மயமாக்கலை கண்டித்து 13 நாட்களாகவே அறவழியில் போராடி வந்த தூய்மை பணியாளர்களை காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக குண்டுக்கட்டாக மயக்கமடைந்தவர்கள் என்று கூட பாராமல் காவல்துறையினர் கைது செய்திருக்கிறார்கள். நிச்சயம் தொடர்ச்சியாகவே முன்பாகவே பல்வேறு விமர்சனங்களை, அதாவது 13 நாட்களாகவே போராட்ட ஈடுபடும் தூய்மை பணியாளர்களை கவுன்சிலர்களை வைத்து தங்களை மிரட்டுவதாக தூய்மை பணியாளர்கள் இந்த 13 நாட்களாகவே பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தனர். இந்த நிலையில தான் சென்னை உயர்நீதிமன்ற அந்த உத்தரவின் அடிப்படையில் தற்பொழுது காவலர்கள் இந்த தூய்மை பணியாளர்களை கைது செய்திருக்கிறார்கள். அடுத்த கட்டமாக கைது செய்திருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்களை காவல்துறையினர் எங்கே கொண்டு செல்கிறார்கள் என்பதன் அடுத்த கேள்வியாக இருக்கிறது. மீண்டும் இந்த ரிப்பன் மாளிகை வளாகம் வெளியே யாரும் கூடிவிடக் கூடாது என்பதற்காக தடுப்புகள் தற்பொழுது அமைக்கப்பட்டு வருகிறது. அந்த தூய்மை பணியாளர்கள் 13 நாட்களாக தங்கியிருந்த அந்த கூடாரங்கள் முழுவதுமாகவே தற்பொழுது அகற்றப்பட்டு அந்த இடம் முழுவதும் தற்பொழுது சீராக்கி தடுப்புகள் அமைக்கப்பட்டு வருகிறது. இன்று இரவு முதலே இந்த ரிப்பன் மாளிகை வளாகம் வெளியே காவலர்கள் வழக்கத்தை விட கூடுதலாக பாதுகாப்பு பணியில் ஈடுபட இருக்கிறார்கள். வேறு எந்த விதமான ஒரு போராட்ட குழுவோ அரசியல் தலைவர்களோ அரசியல் கட்சிகளோ இந்த இடத்துல வந்து ஆர்ப்பாட்டத்தை நடத்திவிடக் கூடாது இவர்களுக்கு ஆதரவாக என்பதால இரவு முதலே காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட இருக்கிறார்கள். தொடர்ச்சியாகவே இப்போ கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்களை அடுத்த கட்டமாக அவர் எங்கே அழைத்து செல்கிறார்கள், இந்த போராட்ட குழுவினரும் தூய்மை பணியாளர்கள் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இப்போ தற்போது கேள்வியாக இருக்கிறது. நிச்சயமாக 13 நாட்களாக அறவழியில் பரவி வந்த தூய்மை பணியாளர்களுடைய கைது என்பது நிச்சயமாக இந்த கைதுக்கு தமிழக அரசு என்ன பதில் சொல்ல போகிறது என்பதுதான் தூய்மை பணியாளர்களுடைய கேள்வியாக உள்ளது.